Grease Pro இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்னிங் கேட்டிருந்தீங்க இந்த நெஸ்டிங் கமெண்ட் பற்றி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1000க்கு ஒரு 500 நான் ஒரு பிளேட் இருக்கிறேன். திக்னஸான ஒரு ஷீட். ஸோ திக்னஸ் வேணால் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் இங்கே கொஞ்சம் ப்ரொஃபைல்ஸ் நான் வரைகிறேன். லைக் கொஞ்சம் ஒரு பாலிகனல் ப்ரொஃபைல், அப்புறம் ஒரு அன்ஈவன் ப்ரொஃபைல். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், எலிப் ஷேப்பும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மேக்ஸிமம் ஆக்சஸ், ஒரு மினிமம் ஆக்சஸ். ஸோ இப்போ இது மூணையும் வந்து இந்த பிளேட்டில் வந்து வயர் கட் பண்ணுறாங்க, ஸோ லேசர் கட் பண்ணுறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு நம்ம வந்து க்ளோஸராக நம்ம பண்ண முடியும், எவ்வளோ பீசஸ் நம்ம இதில் கொண்டு வர முடியும். ஒன்று மேனுவலாக அலைன்மெண்ட் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணி அலைன் பண்ணலாம். ஆனால் டைம் எடுக்கும்னா அதுக்கு தான் வந்து ஜாமெட்ரிக் நெஸ்டிங் இருக்குது. ஜாமெட்ரிக் நெஸ்டிங் போய்க்கோங்க. இந்த ஷீட்டை வந்து ரைட் கிளிக் பண்ணி டெலீட் ஆல், ரைட் கிளிக் ஆட் செயின்டுன்னு கொடுத்துட்டு இந்த செயின் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷீட் மார்ஜின் அப்படின்றது கொஞ்சம் கிளியரன்ஸ் கொடுத்துக்கோங்க, அப்போ ஒட்டி வராது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்ட்ஸில் வந்து ஆட் செயின்டு பார்ட்ஸ் 1 2 3 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு பார்ட்ஸும் எவ்வளோ குவான்டிட்டிஸ் வேணும் அப்படின்னு கொடுத்துருங்க. இது ஒரு 20 குவான்டிட்டிஸ், இது ஒரு 10 குவான்டிட்டிஸ், இது ஒரு 10 குவான்டிட்டிஸ் எனக்கு வேணும். மினிமம் ஒன்றுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வேணும்னு ஒரு 3 mm அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து இது ரெண்டும் வந்து இந்த அளவுக்கு தான் என்ன பண்ண முடியும், ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு வருது. ஸோ நான் இதை எடுத்து விட்டுறேன். திருப்பியும் ஜாமெட்ரிக் நெஸ்டிங், delete all, right click add chain. இப்போ இதுலேயே வந்து add chained parts 1 2 3. ஸோ இதில் வந்து 50 கவுண்ட்ஸ் வேண்டாம், இது ஒரு 10 கவுண்ட்ஸ், அப்புறம் இது ஒரு 10 கவுண்ட்ஸ், இது ஒரு 5 கவுண்ட்ஸ். இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். ஓகே. இப்போ இந்த அளவுக்கு அது க்ளோஸராக என்ன பண்ணும் கொடுக்கும். கிளியரன்ஸ் நம்ம கொடுத்ததை வச்சுட்டு மற்றதெல்லாம் கொடுத்துரும். ஸோ இந்த அலைன்மெண்ட்டில் கட் பண்ணால் நமக்கு ரொம்ப வேஸ்டேஜஸ் வந்து கம்மியாகும் உங்களுக்கு. ஸோ இது மூலியமாக நமக்கு ஒரு பெரிய பிளாக்லேருந்து செட் ஆஃப் காம்பனன்ட்ஸ் பண்ணுறோம், ப்ரோட்டோடைப் காம்பனன்ட்ஸ் பண்ணுறோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நெஸ்டட் ஃபைலாக என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ லைனோட திக்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ அப்போ இது நம்ம பிடிச்ச ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் போகும்போது கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி அதுக்கு யூஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து லேசர் கட்டில் வந்து ஒரு பார்ட் அலைன்மெண்ட் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு என்ன ஏதுன்னு அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா?